வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12/1/2026 நமக்கு இன்றைக்கி ஆல்போர்ட் நம்பர் தான் கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி யாருடைய குழுக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் நல்லாவே பாக்கியதாரோடைய குழுக்கள் தான். நமக்கு தொடர்ச்சியாக வந்து நமக்கு நேற்று கொடுக்கப்பட்ட நம்பர்லேயே நமக்கு என்ன கிடச்சிது அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும். திரும்ப வந்து அதே மாதிரி நம்பர்கள் ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. மற்றபடி எந்த நம்பருமே சேஞ்ச் பண்ணல. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பி போர்டில் இருக்கக்கூடிய அந்த 9 நம்பர் ப்ளஸ் 6 நம்பர் இது ரெண்டு தான் சேஞ்ச் பண்ணாங்க. பட் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. அப்படி இருந்தாலும் கூட நம்ம 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வரும்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா 4 நம்பர் வந்தது மறுபடியும் 4 நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி நமக்கு வந்துருந்துச்சு. அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 650 அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க. அடுத்து நமக்கு 464. அதே போல் நமக்கு போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு 516. அதே போல் நமக்கு இன்றைக்கி 37வது குழுக்கள். சரிங்களா, இதையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் கொண்டு வர உங்கள் கணக்கில் வருதான்றதையும் பாருங்கள். இன்றைக்கி நமக்கு திரும்ப வந்து நமக்கு அதே மெத்தடை ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இப்போ தொடர்ந்து வந்து நமக்கு 3 நாளாகவே நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 52, அடுத்து நமக்கு வந்து 57, அடுத்து 35, இதுவும் ஒரே மாதிரி நம்பர். நெக்ஸ்ட்டு 64, அடுத்து நமக்கு 94, அதுக்கு அடுத்தபடி 94. அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் 74, அடுத்து 94, அப்புறம் வந்து மறுபடியும் நமக்கு என்ன கொடுத்தாங்க 64. இது வந்து ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 2 பக்கமும் இதில் வந்து 52, 72, 52, 57, 35 3 5ஆம் நம்பர். அடுத்து நமக்கு 46, 94, 64, 94, 94 மறுபடியும் நமக்கு 3 4 நம்பரு. அடுத்து நமக்கு பாருங்கள் 74, 94, 64 இதுலேயும் 3 4 நம்பர். அப்போ இந்த 4 நம்பரை மட்டுமே பேச வச்சு கூட நாளைக்கு ஆடுறக்கான மறுபடியும் வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிற கணக்கு கொண்டு வரும். ஃபஸ்ட்டு நாள் கொடுத்தது நமக்கு வரல, செகண்ட் நமக்கு கொடுத்தது வந்துச்சு. அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு 5ஆம் நம்பர் கொடுத்தாங்களே 3 5ஆம் நம்பர் ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா இல்லை. அதுக்கு பதில் அடுத்த நாள் நேற்று கொடுத்ததில் நம்ம மறுபடியும் 64, 94, 94க்கு 4 நம்பர் திரும்ப மேட்ச் ஆயிடுச்சு. அது மாதிரி மறுபடியும் நாளைக்கு இந்த 4 நம்பர் மேபி வரலாம் அப்படிங்கிற கணக்கு கொண்டு வரும். யாருக்காச்சும் திரும்ப வருது அப்படின்னு எடுங்கன்னா தொடர்ந்து 3 ட்ராவும் ஒரே மாதிரி நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. திரும்பவும் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கிறதுனால தான் உங்களுக்கு புரியுது. நான் சொல்லலையா, நம்ம எந்த அளவுக்கு அக்யூரஸாக கவனிக்கிறோங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கவனிச்சிட்ருக்கோம். என்னென்ன நம்பர் ரிசல்ட் வருது, என்னென்ன வருதுன்னு. இது எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க கூட தெரியாது நமக்கு. ஏன்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே ரொம்ப நெருக்கமாக தான் கொடுப்பேன். காரணம் என்னென்னா எல்லாம் ஒரு ட்ரா எப்படி வருதுன்னு தெரியாமல் நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? ஒரு நம்பர் கொண்டு வரீங்க அப்படின்னா அந்த ட்ரா எப்படி ஆடுறாங்க, என்னென்ன நம்பர்லாம் ட்விஸ்ட் வச்சு அடிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் எல்லாம் ஒரே தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் கொடுக்கக்கூடிய நம்பர் வின்னிங் வரும் இல்லையா? அது ரொம்ப முக்கியம். சும்மா ஏனோ தானோ நானும் கணக்கு வச்சுருக்கேன், நானும் வின்னிங் போடுறேன், தப்பு அப்படி பண்ணவே கூடாது. இதுக்குன்னு தனியாக நம்ம ஒவ்வொரு நாளும் ஆர்என்டி பண்ணணும். ஆர்என்டி பண்ணாமல் நம்ம எடுக்கவே கூடாது. எடுத்தோம்னா அது வேஸ்ட்டு. அதான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இப்போ நம்ம நேற்று என்ன சொன்னோம், இது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக நமக்கு மேட்ச் ஆனால் இந்த 2026 நமக்கு இது மேட்ச் ஆனால் இதுவே நம்ம ஃபாலோ பண்ணுவோம்னு சொன்னால் இனிமேல் ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா வந்துருச்சு. ஒரு ட்ரா நம்ம பார்த்தா வரல, அடுத்த ட்ரா வரல அப்படிங்கிற மாதிரி சரி ஓகே, அதை பெண்டிங்கில் வைக்கலாம், வந்தால் நமக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னால் வந்துருச்சு. மறுபடியும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ நமக்கு மறுபடியும் நமக்கு இந்த 4ஆம் நம்பர் நமக்கு மேட்ச் ஆகும் அப்படிங்கிற அந்த கணக்கு தான். அதான் சொல்கிறேன், எப்போயுமே வந்து நீங்கள் ஒரு ட்ராவை எப்படி அணுகணும், எப்படி பார்க்கணுங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். ஒவ்வொரு ட்ராவிலும் என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக அதை நோட் பண்ணுங்கள். என்ன நம்பர் அடிச்சுக்கிறாங்க, என்னென்ன நம்பர் வந்திருக்கு, ஒரே மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிருக்கா, இல்லை வேறு மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிருக்கா, இல்லை ஏதாவது இன்றைக்கி கொடுத்து நேற்று கொடுத்து என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பார்த்தா தானே உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். ஒன்றுமே இல்லை, டெய்லியும் ஆடுறாங்க, அந்த 3 நம்பர் மட்டுமே பார்த்துட்டு போயிட்டே இருந்தால் என்னத்த தப்பு தானே. அப்படி பண்ணாதீங்க. அதுக்கான வாய்ப்புகள் நம்ம சொல்லலாம். அதான் நான் என்ன சொல்கிறேன்னா பட் இது மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அதே மாதிரி இந்த ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 060, அதே மாதிரி 880, அடுத்து 465, அடுத்து 275, அடுத்து 235, 516. சரியா, இதே மாதிரி தான் நமக்கு கணக்கு வருது. இது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பார்த்துங்க. எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரதுனால அதையும் நம்ம சேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். இருக்குதாங்கிறதையும் பாருங்கள். எனக்கு ஒரு சில நம்பர் மேட்ச் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. சரியா, அதே மாதிரி நம்மளுடைய அதிர்ஷ்ட நாள் காட்டி நீங்கள் யாராவது பார்க்காம அதை கண்டிப்பாக பாருங்கள். ஒவ்வொரு நாளும் புதிய வீடியோவாக கொடுத்துட்டே இருக்கும். டெய்லி நம்ம கணிக்கிறோம். டெய்லி 8 மணிக்கு மேலே கணிச்சு நம்ம அதை வீடியோவை கன்வெர்ட் பண்ணி வச்சுருவோம். காலையில் எழுந்திரிச்சு கடை வேசித்து போட்டுருவோம். சரியா, அதே மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து உங்களுடைய ராசி பலன் வந்து ரொம்ப பியூராக கொடுக்குறோம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் வந்து ஒவ்வொரு தன்மை இருக்கும். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. ஒவ்வொரு பாதத்துக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. அந்த தன்மை அதனோட குவாலிட்டிஸ் என்றைக்குமே இழக்காது. அதனால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் சும்மா 19 நம்ம இதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம ஏதாவது 19 சொல்கிறோமா? அப்படி கிடையாது தானே. நம்ம எவ்வளோ ஆழமாக பதிக்கிறோம்.
ஆழமாக பார்க்கணும். ட்ரா நம்பர், ட்ராயிங் நம்பர், ஓல்டு இது வரைக்கும் யார் இவ்வளோ நம்பர் பார்க்குறாங்கன்னு நம்ம மட்டும் தான் பார்க்குறோம். அன்சோல்டு நம்பரை கூட விடாமல் நம்ம பார்க்குறோம். என்ன காரணம்னா நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் அக்யூரேஸாக இருக்கணும். அதே தான் ஜோதிடத்துலையும் சொல்கிறேன். ஒவ்வொரு பாதத்துக்கும் அக்யூரேஸாக இருக்கணும், ஒவ்வொரு டிகிரிலையும் அக்யூரேஸாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து உண்மையான ஜோதிடமாக இருக்கும், அதான் உண்மையான கெஸ்ஸிங்காக இருக்கும். அதுதான் நானும் சொல்கிறேன். சரியா? அதனால தான் நம்ம கொடுக்கக்கூடியது ரொம்ப பெர்ஃபெக்ஷனாக கொடுக்கணும், அதில் நீட்டாக கொடுக்கணும், தரமாக கொடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம். அதே தான் ஜோதிடத்துலையும் சரி, ரொம்ப ரிஸ்க் எடுத்து கொடுக்குறோம். ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நம்மளை விட்டால் வேறு யாரும் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, நாம தான் சொல்லுவாங்க வேறு இல்லை. ஓகே, நம்ம நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கான வேல்யூ, அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கொடுக்கணும். அதுக்காக தான் நம்ம சரி. ஐயா, அதேமாதிரி இந்த ஏ போர்டு பி போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் வந்து 1ஆம் நம்பர் ஏ போர்டில் 8, பி போர்டில் 4, சி போர்டில் வந்து 24 நாள் பெண்டிங். நாளைக்கு மேட்ச் ஆகலைன்னா இன்றைக்கி 4ஆம் நம்பர் வந்திருக்கு இல்லையா, எங்கேயாச்சும் 1ஆம் நம்பர் மேட்ச் ஆன வாய்ப்பு இருக்கும், எடுத்துக்கோங்க. சரி, அடுத்து 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 14, சரி 13, பி போர்டில் வந்து 8, சி போர்டில் 10, இது 2 போர்டு பெண்டிங். அடுத்து 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போர்டில் 5, பி போர்டில் வந்து உங்களுக்கு 2, சி போர்டில் 18 நாளாக பெண்டிங் பார்ப்போம். அடுத்து 4ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அது ஆல்மோஸ்ட் நமக்கு வந்துருச்சு, அடுத்து விட்டுருவோம். 5ஆம் நம்பர் பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 6, பி போர்டில் 16, சி போர்டில் வந்து நமக்கு 2. அடுத்து 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போர்டில் 11, பி போர்டில் 0, சி போர்டில் 21, 23. அடுத்து 7ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7ஆம் நம்பர் ஏ போர்டில் 2, பி போர்டில் 18, சி போர்டில் வந்து 4. அடுத்து 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு 4, பி போர்டில் 14, சி போர்டில் 44 நாளாக பெண்டிங். அடுத்து 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு 14, பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1, சி போர்டில் நமக்கு. அதே மாதிரி 0 பொறுத்த வரைக்கும் 0, 32, 24, 5 இவ்வளோ தான் பெண்டிங்கில் இருக்குது. மேபி நாளைக்கு ஒருவேளை நாளைக்கு 4ஆம் நம்பர் வராமலும் கூட போகலாம், அதையும் நம்ம மிஸ் பண்ண முடியாது. இப்போ இன்றைக்கி வந்துச்சுங்கிறக்க நாளைக்கு வரும் அப்படின்னு நம்ம எடுக்க முடியாது. பட்டு நமக்கு இன்றைக்கி வந்துருச்சு, அதனால் நம்ம இந்த மாதத்தில் இந்த வருஷம் பூராமே நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தாகணும், வேறு வழியே கிடையாது. இப்போ நமக்கு இப்போ 4ஆம் நம்பர் இப்போ 3 டைம் எந்த நம்பர் வருதோ அந்த நம்பருக்குன்னு ஒரு நம்பரை ஒதுக்கிடணும். அதை நம்ம முழுசாக நான் சொல்லிட்டேன் இன்றைக்கி. இப்போ வந்து நமக்கு இந்த மாதம் இந்த வருஷம் பூராமே நமக்கு 3 4ஆம் நம்பரோ, 3 5ஆம் நம்பரோ, 3 6ஆம் நம்பரோ, 3 2ஆம் நம்பரோ, 3 0 எங்கே கிடைக்குதோ அப்போ அதுக்குன்னு ஒரு நம்பர், அது கிடைக்கிற அன்றைக்கி ஒரு நம்பரை ஒதுக்கிடணும். அது வந்தாலும் சரி வராட்டையும் சரி அப்படிங்கிற அந்த கணக்கு நம்ம வந்துடணும். அது ரொம்ப முக்கியம். அது நம்ம இந்த மாதத்துலேருந்து இந்த மாதத்துலேருந்து செய்ய ஆரம்பிச்சிடும், இந்த வருஷம் பூராமே. ஏன்னா அப்போ அதுக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு கொடுத்தாகணும், அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்தாகணும். அப்போ தான் அதை வந்து நமக்கு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் பெரிய அளவில் வின்னிங் வாங்கிடும். இப்போ நேற்று நம்ம கொடுத்தோம், இன்றைக்கி ரெண்டு பக்கம் வந்துருச்சு 4 நம்பர். அதனால தான் சொல்கிறேன். சரியா? அப்போ நம்ம ஒரு நம்பர் அசால்ட்டாக விடவும் கூடாது, அது வராதுன்னு நம்மளாம் ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. சரியா? அதனால தான் சொல்கிறேன். சரி, அதே மாதிரி பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங் 8ஆம் நம்பர் இருக்குது, 3ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 1ஆம் நம்பர் இருக்குது, 6ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 4 நம்பருக்கு 9ஆம் நம்பருக்கான வாய்ப்பு. இது மாதிரி தான் வருது. அதே மாதிரி பவர் போர்டு நம்பர் பொறுத்தவரை 812, 142, அதே மாதிரி 248, 824, அதே மாதிரி 412, 842, 421, 148, 814, 41, அடுத்து நமக்கு 284. சரியா? இது மாதிரி தான் மேட்ச் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதான்றதையும் பார்த்துக்கணும். 4 நம்பர் நம்ம வச்சு தான் கொடுத்துருக்கோம், வாய்ப்பு இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 18, 81, 12, 14, 42, 24, 48, 41, 24, அதே மாதிரி 84, 41, 18, 84, 28, 82, 48, 18. சரியா? இப்படி இதுக்குள்ளே தான் மேட்ச் ஆகுது. இதில் ஏதாவது உங்களுக்கு கணக்கு வருதுன்னு எடுத்துங்க, வாய்ப்பு இருக்கும். இப்போ நமக்கு இன்றைக்கி என்ன தாங்க வருது நம்பர்? ரொம்ப சிம்பிள். நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் 4, 6, 4. பட் இதுக்கு நமக்கு திரும்ப மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் ஃபஸ்ட்டு 8ஆம் நம்பர் எடுத்துக்கலாமா? ரெட்டப்பட நம்பர் தாங்க மேக்ஸிமம் வரும். நீங்கள் 8க்கு 8 எடுத்துக்கலாம். இது ரொம்ப ஸ்ட்ராங்காக 8ஆம் நம்பர். ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ இருக்கிறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டப்பட நம்பர் எதெல்லாம் மேட்ச் ஆகும்னா, இப்போ 2ஆம் நம்பர் மேட்ச் ஆகும், 6ஆம் நம்பர் மேட்ச் ஆகும். சரியா? 8ஆம் நம்பர் மேட்ச் ஆகும். இதுதான் ரெட்டப்பட நம்பர்கள் மட்டும்தான் இதுக்கு மேட்ச் ஆகும். அதனால தான் நம்ம அந்த நம்பர் மேக்ஸிமம் கொண்டு வர இருக்கான்னு பாருங்கள். அடுத்து 1ஆம் நம்பர் 4க்கு 1, 6க்கு 1 இந்த மாதிரி மேட்ச் ஆகிருக்கும். இப்போ இருக்கிறது 2ஆம் நம்பர் 4க்கு 2, 6க்கு 2, 2க்கு 2 இப்படி மேட்ச் ஆகிருக்கும். இப்போ இருக்குது 4ஆம் நம்பர். இதுக்குள்ளேயே தான் வர மாதிரி காமிக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு இது மாதிரி தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி பாருங்கள்.